السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه وأزواجه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. وقال نبينا صلى الله عليه وسلم: من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه، وكما قال النبي صلى الله عليه وسلم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلة حيلتي أدركني. الشيخ يا محي الدين. கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளே, பெருமைக்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, நான் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பற்றத்திலிருந்து ஹபீபுர் ரஹ்மான் ஆலிம் மஹதரி ஃபைசி அவர்கள் பேசுகின்றேன். இன்றைய வருடத்தில் நமது தமிழகத்திலிருந்து அதிகமான ஹாஜிகள் ஹஜ்ஜு செய்ய சென்றிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா அவர்களுடைய அனைத்து வணக்கங்களையும் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. இப்போது நான் பேசக்கூடிய சில கருத்துக்கள் மாத்திரம் ஹஜ்ஜுடைய காலங்களில் நாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கம். அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதமாகிய திருக்குர்ஆனில் மேலே நான் ஓதிய ஆயத்தில் சொல்லும்போது, ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் குறிப்பிட்ட சில மாதங்களில் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. யாரின் மீது ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் தங்களுடைய ஹலாலான மனைவியோடு வாழ்க்கை நடத்தக்கூடாது. கெட்ட காரியங்கள், கெட்ட அமல்கள், கெட்ட செயல்கள், கெட்ட பேச்சுவார்த்தைகள் எதுவும் பேசக்கூடாது. தர்க்கம் செய்யக்கூடாது, வீண் சச்சரவு செய்யக்கூடாது என்று சொல்கின்றான். இந்த ஆயத்தின் அடிப்படையில் பொதுவாக நாம் செய்யக்கூடிய அமல்களை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதை சொல்வார்கள் என்று சொன்னால், தொழுகையை எடுத்துக்கொண்டால் தொழுகையை நீங்கள் இவ்வாறு தொழுகுங்கள், ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் ஜகாத்தை இந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும், நோன்பை எடுத்துக்கொண்டால் நோன்பு இவ்வாறு நீங்கள் நோற்க வேண்டும் என்று கட்டளையிடுவார்கள். ஆனால் ஹஜ்ஜுடைய ஆயத்தில் மற்றும் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி முதலில் சொல்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய புனிதமான பொன்மொழியில் சொல்லும்போது, யார் அல்லாஹுவுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்கின்றாரோ அவர் தன்னுடைய மனைவியோடு வாழ்க்கை நடத்தாமல் கெட்ட பேச்சுகள், கெட்ட செயல்கள் இதில் ஈடுபடாமல் இருந்தால், தன்னுடைய தாய் பிறக்கும்போது அன்று பிறந்த அந்த குழந்தையை போன்று பாவம் இல்லாமல் மீண்டு வருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஹஜ்ஜில் நாம் எதை முக்கியமாக செய்யக்கூடாது என்பதை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய காலத்தில் நிச்சயமாக நாம் ஹலாலான முறையில் நமக்கு அனுமதிக்கப்பட்ட மனைவியோடு வாழ்க்கை நடத்த முடியாது, செய்ய மாட்டோம். அதே போன்று கெட்ட வார்த்தைகள், கெட்ட பேச்சுக்கள், கெட்ட செயல்களை நாம் தவிர்த்து கொள்கிறோம். ஆனால் அங்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக, அங்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தின் காரணமாக, நெருக்கடியின் காரணமாக சில நேரங்களில் தர்க்கம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஏனென்றால் பல நாட்டு மனிதர்களும் ஹாஜிகளும் வருகின்றார்கள். ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்கள், ஒவ்வொரு நிறம் உள்ளவர்கள், இப்படி பலவாறு ஹாஜிகள் வருகின்றார்கள்.
அந்த நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சில சிரமங்கள் சங்கடங்கள் ஏற்படும் போது நம்மை அறியாமல் நாம் தர்க்கம் செய்கின்றோம். அப்படி தர்க்கம் செய்வதையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் தடுத்திருக்கின்றார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்களையும் ஒரே கேட்டகரியில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். மனைவியோடு வாழ்க்கை நடத்தக்கூடாது, கெட்ட பேச்சுகள் பேசக்கூடாது, வீண் சச்சரவுகள் செய்யக்கூடாது. அப்போ அந்த வீண் சச்சரவின் காரணமாக நம்முடைய ஹஜ்ஜு வணக்கங்கள் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் கூட ஆகிவிடலாம். அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக, ஆமீன். ஆகையினால் ஹாஜிகள், ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் தாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், மினாவில் இருக்கும்போதோ அல்லது அரஃபாத்தில் இருக்கும்போதோ அல்லது முஸ்தலிஃபாவில் இருக்கும்போதோ அல்லது ஜுமைராத் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான்களுக்கு கல்லெறியக்கூடிய நேரத்திலோ சில சிரமங்கள் சில கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள். ஆகையினால் அந்த நேரத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாம் தர்க்கம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை அல்லாஹு தஆலா வலியுறுத்தி சொல்கிறான் என்பதை ஆரம்பமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் என்னென்ன அமல்கள் எப்படி எப்படி செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. ஆகையினால் நாம் செய்யக்கூடாத காரியங்களை பற்றி அல்லாஹும் அல்லாஹு ரசூலும் எதை சொல்லியிருக்கின்றார்களோ அதை நாம் சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த விஷயங்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமது மார்க்கமும் நமக்கு தடுத்திருக்கின்றது. அடுத்தது, நடைமுறையில் உள்ள சில சிக்கல்கள், நடைமுறையில் உள்ள சில பிரச்சனைகள், இவைகளை நாம் தவிர்த்து கொள்வது நல்லது. உதாரணமாக, நாம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜுடைய காலத்திற்கு முன்பு உம்ரா செய்கின்றோம், கடமையான உம்ரா செய்கின்றோம். அந்த உம்ராவை அடிக்கடி செய்வதை நாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், துல்ஹஜ்ஜி பிறை 4 முதல் அதிகமான மக்கள், அதிகமான ஹாஜிகள் மக்காவிற்கு வந்து சேருவார்கள். ஆகையினால் துல்ஹஜ்ஜி பிறை 4 வரைக்கும் நீங்கள் தாராளமாக உம்ராவுடைய வணக்கங்கள், தவாஃபுடைய வணக்கங்கள் செய்து கொள்ளலாம். பிறை 4க்கு பின்னால், துல்ஹஜ்ஜுடைய நாட்கள் பிறை 4க்கு பின்னால் உம்ராவை செய்வதையோ அல்லது தவாஃபுகள் செய்வதையோ நாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், பின்னால் வரக்கூடிய ஹஜ்ஜுடைய காலங்களில் நமக்கு சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. உதாரணமாக, ஹஜ்ஜுடைய வணக்க நேரங்களில் அந்த 5 நாட்கள் அல்லது 6 நாட்களில் நாம் சுமார் 35 கிலோமீட்டர் நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதனுடைய விளக்கம் இன்ஷா அல்லாஹ் நான் பின்னால் தருகின்றேன். ஹஜ்ஜுடைய காலங்களில் மினாவில் ஆரம்பித்து ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய பிறை 12 அல்லது 13 வரை நாம் சுமார் 30லிருந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து செல்ல வேண்டியிருக்குது. அது ஒரு சிரமம் இருக்கிறது. ஆகையினால் உம்ராவுடைய வணக்கங்களை துல்ஹஜ்ஜி பிறை 4ஓடு முடித்து கொண்டால் மிகவும் நல்லது. அதற்கு பின்னால் ஹஜ்ஜுடைய காலங்கள் முடிந்ததுக்கு பின்னால் நம்மால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ, எவ்வளவு உம்ராக்கள் செய்ய முடியுமோ செய்து கொள்ளலாம். ஏன்னா நம்முடைய நோக்கம் ஹஜ்ஜுடைய வணக்கங்களை நல்ல ஆரோக்கியத்தோடு, உடல் ஆரோக்கியத்தோடு சரியான முறையில் நாம் செய்ய வேண்டும். அதற்கு தடையாக உடல் ரீதியாக நமக்கு எந்தவித சிரமமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் துல்ஹஜ்ஜி பிறை 4ஓடு நம்முடைய வணக்கங்கள் அனைத்தையும் முடித்து கொள்ள வேண்டும். பிறை 5, 6, 7 ஆகிய நாட்களில் நாம் ஹரம் ஷரீஃபுக்கு சென்று நம்மளால் முடிந்த அளவுக்கு தொழுகை செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம். ஆனால் உம்ரா தவாஃபை தவிர்த்து கொள்வது நல்லது. காரணம் என்னவென்று சொன்னால், பின்னாடி வரக்கூடிய காலங்களில் நமக்கு சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது. ஆகையினால் ஹாஜிகள், இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் கொஞ்சம் கவனம் எடுத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் சில ஹாஜிகள்
கடைசி வரை, அதாவது ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் வரை உம்ரா செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் ஹஜ்ஜுடைய காலத்தில் மினாவிலோ அல்லது அரஃபாவிலோ அல்லது முஸ்தலிஃபாவிலோ செய்யக்கூடிய அமல்களில் செய்ய முடியாமல் சில குறைபாடுகள் எத்தனை பேருக்கு ஏற்பட்டு விடுகின்றது. உடல் ரீதியாக அல்லது ஏதாவது சிறிய நோயின் காரணமாக அல்லது ஏதாவது கஷ்டத்தின் காரணமாக ஹஜ்ஜுடைய வணக்கங்களை பூரணமான முறையில் பரிபூரணமான முறையில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகின்றது. நம்முடைய நோக்கம் ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம் என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் அனைத்தையும் சரிவர செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் உம்ராக்கள் செய்ய வேண்டும் என்பதை அன்போடு நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பிறை 4க்கு பின்னால் ஹரம் ஷெரீஃபுக்கு செல்வது மிகவும் சிரமமான ஒரு காரியம். நாம் எதிர்பார்த்தபடி வாகனங்கள் கிடைக்காது, டாக்ஸியோ பஸ்ஸோ சரியான முறையில் கிடைக்காது. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் அதிகமாக நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அப்படி நடந்து சென்று நாம் ஹரம் ஷெரீஃபுக்கு சென்று திரும்பவும் தவாஃப் செய்தால் அல்லது உம்ராவுடைய வணக்கங்கள் செய்தால் நம்மை அறியாமே நம்முடைய உடல் ரீதியாக சில அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையினால் முடிந்த அளவு பிறை 4 வரை உங்களுடைய அமல்களை செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது பிறை 8 இரவு மினாவுக்கு உங்களை அழைத்து செல்வார்கள். உங்களுடைய டெண்டிலிருந்து மினாவுக்கு, அதாவது நீங்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து உங்களை பஸ்ஸின் மூலமாக, முஅல்லிமுடைய பஸ்ஸின் மூலமாக மினாவுக்கு அழைத்து செல்வார்கள். நாம் மினாவுக்கு பிறை 8 காலையில் இருக்க வேண்டும். ஆனால் அன்று இரவே உங்களை அழைத்து செல்வார்கள் நெருக்கடியின் காரணமாக. அப்படி செல்லும்போது முஅல்லிமுடைய பஸ்ஸில் நாம் செல்கின்றோம், முஅல்லிமுடைய வாகனத்தில் செல்கின்றோம். அந்த வாகனத்தில் சென்று நம்மை கொண்டு அவர்கள் டெண்டில், நமக்காக வேண்டி அமைக்கப்பட்ட அந்த டெண்டில் நம்மை சேர்த்து விடுவார்கள். நாம் அதில் அந்த பிறை 8 முழுவதும் நம்முடைய அந்த ஹைமா என்று சொல்லக்கூடிய அந்த டெண்டில் நாம் இருக்கின்றோம். அடுத்தது அன்று இரவு திரும்பவும் பஸ்ஸில் அழைத்து கொண்டு அரஃபாத்துக்கு செல்வார்கள். அன்று இரவே அழைத்து செல்கின்றார்கள். அரஃபாவிற்கு சென்றதுக்கு பின்னால் அங்கு நாம் அரஃபாவுடைய உக்கூஃபுல் அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த உக்கூஃபுல் அரஃபா என்று சொல்லக்கூடிய அரஃபாவில் தங்கக்கூடிய அந்த வணக்கத்தை நாம் செய்கின்றோம். இந்த வணக்கம் கடமையானது. ஹஜ்ஜுடைய வணக்கங்களில் இது மிகவும் ஃபர்தான ஒரு வணக்கம். அரஃபாத்தில் நாம் தரிப்பது, அரஃபாத்தில் இருப்பது, அது ஒரு நிமிடமாக இருந்தாலும் சரிதான், இது ஹஜ்ஜுடைய ஃபர்துகளில் ஒன்று. அப்போ நாம் பிற 9 முழுவதும் அரஃபாத்தில் இருக்கின்றோம். அரஃபாவுடைய வணக்கம் முடிந்ததற்கு பின்னால் திரும்பவும் நம்மை வாகனத்தில் அழைத்து கொண்டு முஸ்தலிஃபாவுக்கு செல்வார்கள். முஸ்தலிஃபா என்பது திறந்த மைதானம். அந்த மைதானத்தில் நமக்காக வேண்டி எந்த டெண்டோ எதுவுமே இருக்காது. எந்த இடத்தில் இடம் கிடைக்கின்றதோ அங்கு நாம் உட்கார்ந்து அந்த முஸ்தலிஃபாவில் செய்யக்கூடிய அமல்களை அன்று நாம் செய்ய வேண்டும். அன்று இரவு நாம் செய்கின்றோம். இதற்கு பின்னால் நம்மை அழைத்து வந்த வாகனம், அந்த வாகனத்தை நாம் தொடர முடியாது. முஸ்தலிஃபாவில் கொண்டு விட்டு விடுவார்கள். முஸ்தலிஃபாவில் இருந்து இரவு தங்கிவிட்டு அடுத்த நாள் பிறை 10 ஹஜ்ஜுடைய நாள், துல் ஹஜ் பிறை பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் அன்று நாம் பெரிய ஷைத்தானுக்கு கல் அடிப்பதற்காக செல்கின்றோம். இந்த நேரத்தில் வாகனம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. நமக்கு அளிக்கப்பட்ட அந்த வாகனம் கூட நம்மை விட்டும் அவர்கள் சென்று விடுவார்கள். நாம் அந்த வாகனத்தில், அந்த பஸ்ஸிலோ அல்லது டாக்ஸியிலோ நாம் செல்ல முடியாது. அப்போ நாம் முஸ்தலிஃபாவிலிருந்து ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய ஜம்ரத் வரை செல்வதாக இருந்தால் 5 கிலோமீட்டர் நாம் நடந்து செல்ல வேண்டும். அதற்கு அடுத்தது ஜம்ரத்திலிருந்து நம்முடைய டெண்டுக்கு நாம் வந்து விடுகின்றோம்.
அதற்கு அடுத்தது பிறை 11 மீண்டும் நாம் 3 ஷைத்தான்களுக்கு கல்லடிப்பதற்காக வேண்டி அந்த இடத்திற்கு நாம் செல்கின்றோம். இது ஒரு 6 கிலோமீட்டர். அதாவது நம்முடைய டெண்டிலிருந்து அங்கே போய் திரும்பி வர்றதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர். பிறை 10 அன்று கல் அடித்து விட்டு நம்முடைய சொந்த இடத்திற்கு நாம் தங்கியிருக்கக்கூடிய மெனாவில் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது அது ஒரு 3 கிலோமீட்டர். இதெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நான் இந்த நேரத்தில் எந்த வாகனமும் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகையினால் சுமார் 35 கிலோமீட்டர் இந்த 5 நாட்களில் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதே போன்று பிறை 12 அன்றும் நாம் ஷைத்தானுக்கு கல்லடிய செல்ல வேண்டியிருக்கிறது. ஷைத்தானுக்கு கல் அடித்து விட்டு நாம் நம்முடைய டெண்டுக்கு திரும்பி வருகின்றோம். இது ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர். அதே நேரத்தில் தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லக்கூடிய அந்த தவாஃபை செய்வதற்கு நாம் ஹரம் ஷரீஃபுக்கு செல்ல வேண்டும். அது ஹரம் ஷரீஃபுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் கூட நமக்கு சரியான வாகனம் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் சென்றதுக்கு பின்னால் அங்கிருந்து வாகனத்தில் அமர்ந்து தவாஃபுல் இஃபாதா செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு வருகின்றோம். அந்த இடையில் சில நடைகள் ஏற்படுகின்றது. நடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இப்படியாக பிறை 11, 12 அதற்கு பின்னால் முடிந்தால் பிறை 13 ஆகிய நாட்களில் குறிப்பாக 30லிருந்து 35 கிலோமீட்டர் நாம் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. வாகனம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த நேரத்தில் நம்ம அறியாமையே நம்முடைய உடல் ரீதியாக நமக்கு சில சோர்வுகள் அல்லது சில அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையினால் ஹாஜிகள் இதையும் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். இப்படி அமல் செய்வதற்கு நமக்கு எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது, எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நாம் துல்ஹஜ் பிறை 4 4 வரை நம்முடைய வணக்கத்தை முடித்து கொள்ள வேண்டும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் பிறை 10 அன்று ஷைத்தானுக்கு கல் அடித்து விட்டு திரும்பி நம்முடைய டெண்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய டெண்டை கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு முன்னால் நாம் பஸ்ஸில் செல்கின்றோம், வாகனத்தில் செல்கின்றோம், அவர்கள் நம்முடைய டெண்டில் சேர்த்து விடுவார்கள். ஆனால் முஸ்தலிஃபாவிலிருந்து நாம் ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய நேரத்தில் சென்று விட்டு திரும்பி வரும்போது நம்முடைய டெண்டை சரியான முறையில் கண்டுபிடிக்க முடியாது. அதில் சில சிரமங்கள் ஏற்படும். அப்படி ஒருவேளை நாம் நம்முடைய டெண்டுக்கு போவதற்கு ஈஸியான ஒரு வழியை நாம் தேர்ந்தெடுத்தால் கூட அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர், சவுதி கவர்மெண்டால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காவல்துறைகள் நம்மை திருப்பி விடுவார்கள். அந்த நேரத்தில் நாம் சுற்றி நம்முடைய டெண்டுக்கு வர வேண்டும். இது ஒரு நடை. ஆக இப்படியாக அதிகமான நடைகள் இருப்பதின் காரணமாக நடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதின் காரணமாக நாம் நம்முடைய வணக்கங்கள், உம்ராவுடைய வணக்கங்களை குறிப்பிட்ட காலத்தில் முடித்து கொள்ள வேண்டும் என்பதை நான் மிக தாழ்மையோடு தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, இப்போது சில வருடங்களுக்கு முன்னால் சவுதியுடைய அரசாங்கம் அல்லது ஹரம் ஷரீஃபில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உம்ரா செய்யக்கூடிய நேரத்தில் மாத்திரம் உம்ராவுடைய எஹ்ராமில் நாம் இருந்தால் நம்மை தவாஃப் செய்யக்கூடிய மத்தாஃப் வரை அனுமதி தருவார்கள். அதாவது உம்ராவுடைய எஹ்ராமுடைய உடையில் இருந்தால் மாத்திரம்தான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த இடத்தில் சென்று மத்தாஃபுக்கு சென்று தவாஃப் செய்ய முடியும், சை செய்ய முடியும். ஒருவேளை நாம் எஹ்ராமுடைய உடையில் இல்லை என்று சொன்னால் நம்மை முதல் மாடிக்கு அனுப்பிவிடுவார்கள். அதனால் சில ஹாஜிகள் இப்போது ஒரு சில தவறுகளை செய்கின்றார்கள். உம்ராவுக்கு எஹ்ராம் நிய்யத்தெல்லாம் வைக்காமல் உம்ராவுடைய அமல்களை செய்ய வாய்ப்பில்லாத அந்த நேரத்தில் அந்த எஹ்ராம் மாத்திரம் அணிந்து கொண்டு நாம் கீழே செல்லலாம் என்று ஒரு தவறான காரியத்தை செய்கின்றார்கள். இதை நம்முடைய உலமாக்கள் கண்டிப்பாக இதை கண்டிக்கின்றார்கள். அதாவது சவுதியுடைய அரசாங்கம் நமக்கு ஒரு சட்டத்தை சொல்கின்றது. அவர்களுடைய நடைமுறையில் ஏற்பட்டுள்ள ஒரு சிக்கலின் காரணமாக
கூட்ட நெரிசலின் காரணமாக எஹராமுடைய உம்ராவுடைய எஹராம் அந்த உடையில் இருக்கவர்கள் மாத்திரம்தான் கீழே சென்று மத்தாஃப் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாவுடைய தவாப் செய்யக்கூடிய இடத்திற்கு சென்று தவாப் செய்ய முடியும். ஆனால் சில ஹாஜிகள் கீழே செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி எஹராம் உடையை அணிந்து கொண்டு, அதாவது உம்ராவுடைய நிய்யத்தினா இல்லாமல் சும்மா எஹராமுடைய உடையை மட்டும் அணிந்து கொண்டு கீழே சென்று தவாப் செய்கின்றார்கள். இதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அரசாங்கத்தை நாம் ஏமாற்றுவது போல ஆகிவிடுகின்றது. நம்மளால் முடிந்த அளவுக்கு எஹராமுடைய உம்ராவுடைய வணக்கங்கள் நிய்யத்து வைத்திருந்தால் நாம் கீழே சென்று அமல் செய்யலாம். அப்படி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் மேலே முதல் மாடிக்கு சென்று அமல் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி எஹராமுடைய உடையை அணிந்து கொண்டு கீழே சென்று மற்ற தவாப் செய்கிறதோ அல்லது மற்ற தொழுகைகள் வணக்கங்கள் செய்வதே நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்தை நாம் ஏமாற்றக்கூடாது என்பதையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தமிழகத்தில் உள்ள உலமாக்கள் கூட இதை கண்டித்திருக்கின்றார்கள். அடுத்தது, சில ஹாஜிகள் ஹரம் ஷரீஃபில் உம்ரா செய்யும் போதோ அல்லது காபத்துல்லாவை தவாப் செய்யும் போதோ அல்லது மற்ற வணக்கங்கள் செய்யும் போதோ ஃபோட்டோ எடுத்து அதை பல பேருக்கு அனுப்புகின்றார்கள். தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ அனுப்புகின்றார்கள். இதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி, அல்லாஹுக்காக வேண்டி யார் ஹஜ்ஜி செய்கின்றார்களோ என்று சொல்லும்போது நாம் செய்யக்கூடிய அமல்களை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுவது என்பது அதில் இஹ்லாஸ் இல்லாமல் ஆகிவிடும். ஆகையினால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் நாம் உம்ரா செய்யும் போதோ அல்லது ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் செய்யும் போதோ அல்லது ஹரம் ஷரீஃபில் தவாஃப் செய்யும் போதோ சை செய்யும் போதோ அதை ஃபோட்டோ எடுத்து கூட்டமாக அல்லது குரூப்பாக அல்லது தனியாக ஃபோட்டோ எடுத்து அதை மற்றவர்களுக்கு அனுப்புவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி செய்வது, நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் இருக்கணுமே தவிர மற்றவர்களுக்காக வேண்டி நம்முடைய அமல்கள் இருப்பதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் சில சரித்திர புகழ்பெற்ற இடங்களை பார்க்க செல்கிறோம் என்று சொன்னால், தாயிஃபுக்கு செல்கின்றோம் அல்லது வேறு இடங்களுக்கு நாம் செல்கின்றோம், அந்த இடங்களெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்களாக இருந்தால் நம்முடைய சேஃப்டிக்காக வேண்டி நாம் மாத்திரம் அதை ஃபோட்டோ எடுத்து வைத்துக்கொள்ளலாம். நமக்காக வேண்டி, அதாவது அதெல்லாம் ஒரு ஹிஸ்டரிக்கல் இடமாக இருப்பதனால் அதை நாம் எடுத்து வைத்து கொள்ளலாம். ஆனால் செய்யக்கூடிய அமல்களை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இப்போது நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் எதை நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அதை கண்டிப்பாக நாம் செய்யக்கூடாது. அதே போன்று உம்ராவுடைய வணக்கத்தை குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னால், இன்று சவுதியில் துல் ஹஜ்ஜி பிறை 1, ஆனால் இந்தியாவில் துல் காதா பிறை 30. அப்போ துல் ஹஜ்ஜி பிறை 1 இன்று சவுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து ஒரு 4 நாட்களுக்குள் நாம் அமல்களை செய்து கொள்ளலாம். அதற்கு பின்னால் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அதே போன்று அமல்கள் செய்யும்போது ஃபோட்டோ எடுப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹரம் ஷரீஃபுக்கு நாம் செல்வதாக இருந்தால் எஹராமுடைய உம்ராவுடைய நிய்யத்து வைத்து எஹராமுடைய உடை அணிந்து சென்றால் நாம் கீழே செல்லலாம். கீழே சென்று மத்தாஃபுக்கு சென்று அமல் செய்யலாம், மற்ற காரியங்களை செய்யலாம். அதற்காக வேண்டி அதை நாம் அந்த வணக்கத்தை செய்வதற்காக, தவாப் செய்வதற்காக வேண்டி எஹராமுடைய உடையை அணிந்து நிய்யத்து இல்லாமல் செய்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இவைகளை மாத்திரம் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த வருடம் யார் யாரெல்லாம் ஹஜ் செய்திருக்கின்றார்களோ, ஹஜ் செய்ய வந்திருக்கின்றார்களோ, உம்ரா செய்ய வந்திருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுடைய அனைத்து அமல்களையும் கபூல் செய்து அவர்கள் கேட்கக்கூடிய துஆவில் நமக்கும் அல்லாஹு தஆலா பங்கை கொடுத்து நாம் அவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆவில் அவர்களுக்காக வேண்டிய துஆவையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. இதுவரை யார் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்ய முடியாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் வரும் காலத்தில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக.
வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.